இந்த ஒரு தொக்கு இருந்தால் போதும், சாப்பாடு, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் ஆகும். பாவக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் பாவக்காயை கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு ஆற விட்டு எடுத்து வடித்து வச்சுக்கோங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வடித்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 4 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு 10 வரமிளகா போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 200 ml நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்ச வெங்காய விழுதை உள்ளே கொட்டி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். அரைச்சி வச்ச பாவக்காய் விழுதை இப்போ உள்ளே சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளி கரைச்சலை உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இது கூட இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி அதுவும் 6 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிளறணும். சிம்மிலேயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின நல்லெண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட்டான ஜாரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த பாவக்காய் தொக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.